மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம்ப்பா. நான் தான் உங்களுடைய தமிழாசிரியை. நாம் இன்னைக்கு பாடம் 7 வெற்றி வேட்கை அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போகிறோம். இந்த பாடத்தை படிக்கிறதுனால நம்ம என்ன கற்றுக்கிற போகிறோம், அதாவது நம்ம செய்கிற உதவிகள் ஒவ்வொன்றும் எவ்வளோ பெரிய நன்மைகளை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல. அதனால தான் இந்த பாடலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பார்க்க எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? சரி. உதவியால் பெரும் நன்மை. தெள்ளிய ஆளின் சிறுபழத்து ஒரு விதை தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் புரவி ஆள்பெரும் படையோடு மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே. இந்த பாடத்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு நடத்திட்டேன். இது திருப்புதல் தான். இருந்தாலும் இதுவரையிலும் இந்த பாடங்களெல்லாம் பார்க்காம இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பயன் இல்லை. அதனால தான் நான் திரும்ப நடத்துகிறேன். சரியா மாணவர்களே? திரும்ப ஒரு தடவை நான் இந்த பாடலை சொல்கிறேன். நல்லா கேட்குறீங்களா? நீங்களும் சேர்ந்து சொல்லணும்ப்பா. சரி. உதவியால் பெரும் நன்மை. தெள்ளிய ஆளின் சிறுபழத்து ஒரு விதை தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் புரவி ஆள்பெரும் படையோடு மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே. தெள்ளிய ஆளின் சிறு பழத்து ஒரு விதை அப்படின்னா முதிர்ந்த ஆலமரம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆலமரத்தினுடைய ஒரு பழத்தில் இருக்கும் அந்த குட்டிக்கூன ஒரு சின்ன அந்த விதை எதற்கு ஈடாக சொல்லப்படுதுன்னா, நல்ல தெளிவான தண்ணியில் இருக்கிற ஒரு சின்ன மீனினுடைய முட்டை. ஏன்னா முட்டை எவ்வளோ சின்னதாக இருக்குமோ, நுண்ணியதாக இருக்குமோ, நுண்ணிதே ஆயினும் அதுபோல அண்ணல் யானை அணிதேர் புரவி ஆள் பெரும் படையோடு, அதாவது இந்த சின்ன அந்த விதையிலிருந்து வர்ற ஆலமரம் மிக பெருசாக வருமா. அதில் யானை, மன்னன் அவரோட சேர்ந்து தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை இப்படிங்கிற எல்லா படைகளும் அந்த ஆலமரத்தின் நிழலில் தங்க முடியும். அவ்வளோ பெரிய மரமாக மாறும். ஆனால் அதனுடைய விதை எப்படி இருக்கும்? ஒரு சின்ன மீனினுடைய முட்டையினுடைய அளவிற்கு தான் அந்த விதை இருக்கும் அப்படின்னா சொல்லப்படுகிறது. அதுபோல தான்ப்பா நம்ம செய்கிற உதவி எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் அதனால் எதிர்த்தாப்புல நம்ம செய்கிறவங்க அடையிற பயன் எப்படிப்பட்டதுன்னா மிக பெரியது. அதனால் இதெல்லாம் ஒரு உதவியா, இதெல்லாம் நம்ம செய்யலைன்னா அப்படின்னு நினைக்காதீங்க. உதவி செய்கிறது மிகப்பெரிய நல்ல குணம். அதனால் நம்மளும் நல்லா இருப்போம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க. நீங்கள் கட்டாயம் உதவி செய்கிற மனப்பான்மை உங்ககிட்ட நிறையவே இருக்குன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இன்னும் நாம் உதவி செய்கின்ற குணத்தை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். எப்பயுமே நமக்கு ஒரு பொருள் இருந்தனா அதை இன்னொருத்தவங்களுக்கு பாதி கொடுத்துட்டு நம்ம பயன்படுத்துறதுனால தப்பே கிடையாது. எனக்கே இல்லை, நான் எங்கே கொடுக்க அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். முடிந்த அளவுக்கு, நம்மளால் முடிந்த அளவுக்கு உதவுவோமே. உதவி செய்கிறது தவறில்லையே. உதவி செய்கிறது எப்பயுமே நமக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுனால கிடைக்கின்ற அந்த மன திருப்தி வேறு எதுலேயுமே கிடைக்காது. ஏன்னா உலக வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கிறோம். ஆனால் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது தான் நமக்கு மன நிறைவு கிடைக்கும்னு நான் சொன்னேன். அதோடு மட்டும் இல்லைப்பா, அவங்களுக்கும் தேவையான பொருள் அந்த கஷ்டமான நேரத்தில் கிடைக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்காமல் என்ன சின்ன சின்ன பிரச்சனைகளை சமாளிக்கிற திறன் கிடைக்குமா. எப்பயுமே எல்லாருக்கும் நம்மளால உதவ முடியாது. ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. சரியா மாணவர்களே? எப்பயுமே நம்ம முன்னாடி யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்க கஷ்டப்படுறதை பார்த்து வேடிக்கை பார்க்கவே கூடாது. அவங்களுடைய கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு நம்மளால என்ன முடியுமோ அதை செய்ய வேண்டும். ஏன்னா அந்த உதவி அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பாடலினுடைய பொருளை பாருங்க. பழமையான ஆலமரத்தில் உள்ள சிறு பழத்தின் ஒரு விதையானது தெளிந்த நீருள்ள குளத்தின் சிறிய மீனின் முட்டையை விட சிறியதாகும். அந்த சிறிய விதை பெரிய ஆலமரமாக வளர்ந்து நிற்கும் பொழுது அம்மரத்தின் நிழலில் யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை ஆகியவற்றோடு மன்னனும் மற்றவர்களும் தங்க முடியும். அதுபோல நீங்கள் செய்யும் உதவி சிறியதாக இருப்பினும் அது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய பயனை தரும். பொருள் புரியுதாப்பா? நான் ஏன் வாசிச்சு விட்டேன்? நான் தான் பாடல் நடத்தும் போதே சொல்லிட்டேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு வாசிக்கிற திறன் வரணும். இப்போ மேம் வாசிச்சேனா அதுபோல் நீங்களும் வாசிங்க. சரியா மாணவர்களே? சரி. இந்த
பாடலினுடைய வினாக்களை பார்த்துடலாமா? முதல்ல பாருங்க, சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? தெல்லிய. நம்பர் 1 தெல்லிய. இச்சொல்லின் பொருள் முதிர்ந்த. ஈனாதான் விடை. அதற்கடுத்து நம்பர் 2 ஆள். இச்சொல்லின் பொருள் ஆலமரம். ஆவனாதான் விடை. நம்பர் 3 கயம். இச்சொல்லின் பொருள் நீர்நிலை. நம்பர் 4 புரவி. இச்சொல்லின் பொருள் குதிரை. நம்பர் 5 பெரும்படை. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெருமை கூட்டல் படை. ஆனாதான் விடை. அடுத்து நம்பர் 6 நிழல் கூட்டல் ஆகும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிழல் ஆகும். அதற்கடுத்து பாருங்க, வினாக்களுக்கு விடையளி. ஆலமரத்தின் விதை எவ்வாறு இருக்கும் என்று அதிவீரராம பாண்டியர் குறிப்பிடுகிறார். அதாவது நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, ஆலமரத்தினுடைய விதை எப்படி இருக்கும்? ஆலமரத்தினுடைய விதை குளத்தில் உள்ள சிறிய மீனின் முட்டையை விட சிறியதாக இருக்கும். தெரியும்லப்பா உங்களுக்கு? அடுத்து ஆலமரத்தின் நிழலில் தங்கும் படைகள் யாவை? ஆலமரத்தின் நிழலில் என்ன யார் யாரெல்லாம் தங்குவாங்க? யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை ஆகியவற்றோடு மன்னனும் மற்றவர்களும் தங்க முடியும். நம்பர் 3 இப்பாடலின் பொருள் எதனுடன் ஒப்பிட்டு கூறப்படுகின்றது? இப்பாடலினுடைய பொருள் நம்ம செய்கின்ற சின்ன சின்ன உதவியினோடு ஒப்பிட்டு கூறப்படுகின்றதா? இதுதான் விட. சரியாப்பா? அடுத்து அகர முதலி பார்க்கலாமா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? பாருங்க, 41 விச்சை கல்வி. விச்சை கல்வி. 42 வியத்தகு ஆச்சரியம் தரும். வியத்தகு ஆச்சரியம் தரும். 43 வனப்பு அழகு. வனப்பு அழகு. அதற்கடுத்து 44 ஆனந்தம் மகிழ்ச்சி. ஆனந்தம் மகிழ்ச்சி. அதற்கடுத்து 45 கோ அரசன். கோ அரசன். 46 நித்தம் நாளும். நித்தம் நாளும். அதற்கடுத்து 47 விசும்பு வானம். விசும்பு வானம். 48 மரபு வழக்கம். மரபு வழக்கம். அதற்கடுத்து 49 குனிந்து வளைந்து. குனிந்து வளைந்து. 50 அவசியம் தேவை. அவசியம் தேவை. 51 ஆர்வம் விருப்பம். ஆர்வம் விருப்பம். 52 பதில் விடை. பதில் விடை. 53 அண்டை நாடு பக்கத்து நாடு. அண்டை நாடு பக்கத்து நாடு. 54 கனிந்து பழுத்து. கனிந்து பழுத்து. அதுக்கடுத்து 55 இன்னல் துன்பம். இன்னல் துன்பம். 56 உற்சாகம் ஊக்கம். உற்சாகம் ஊக்கம். 57 இயைந்து பொருந்தி. இயைந்து பொருந்தி. 58 கோபம் சினம். கோபம் சினம். 59 சிந்தை மனம். சிந்தை மனம். 60 சவாரி பயணம். சவாரி பயணம். இன்னும் மேம் 2 தடவை சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இதுனா கொஞ்ச நேரம் உங்களுக்கு அந்த பிக்சர் முன்னாடி இருக்கும். ஏன்னா நீங்கள் எழுதுறதுக்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கணும்ல, அதனால தான் நான் அப்படி நான் சொல்கிறேன். சரியா? அப்போ தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லும்போது தான் உங்களுக்கு மனசில் தங்கும். நீங்களும் எழுதும்போது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே தான் எழுதணும். இதுவரையிலும் நீங்கள் 40 வார்த்தைகள் எழுதியிருப்பீங்க. இதோட சேர்ந்து 60 வார்த்தைகள் ஆகுது. நீங்கள் எழுதி வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா மாணவர்களே? இந்த கொரோனா காலத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். நீங்கள் இதுவரையிலும் யாருக்கா உதவி பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம குணமே இறக்க குணம் தானப்பா. ஏன்னா கட்டாயம் நீங்கள் உதவி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி யாராவது உதவி பண்ணாமல் இருந்தாலும் இனிமேலாவது கொஞ்சம் உதவி பண்ணுங்க. ஏன்னா எத்தனையோ வயசானவங்க சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு உதவி பண்ணலாம்ல. ஏதோ சாப்பாடு ஏன்னா ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு அரிசி பருப்பு வாங்கி தரலாம்லப்பா. தப்பு இல்லையே. என்ன
அதனால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. அதோடு மட்டும் இல்லை, உங்களுடைய பாதுகாப்பு அதை விட ரொம்ப முக்கியம். நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். வெளியில் போனால் முகக்கவசம் போடாமல் வெளியில் போகக்கூடாதுப்பா. சரியா? முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். சரியா? அதோடு மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு உறவினர்கள் வந்தால் அவங்கக்கிட்ட மடியில் ஏறி உட்கார்றது செய்கிறது வேணாம். ஏன்னா தள்ளி நின்று உறவுகளை கொண்டாடுவது தவறில்லை. சரியா மாணவர்களே? அப்புறம் இந்த கையெல்லாம் அடிக்கடிக்கு நல்லா கழுவுங்க. குறைஞ்சது ஒரு 20 நொடிகளாவது நீங்கள் கையை நல்லா தேய்ச்சி கழுவணும். ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஆமாம், நீங்கள் குட்டீஸ் தானே. நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் ஸ்பீடாக தானே இருப்பீங்க. இதுலேயுமே போவீங்க, அப்படி இப்படிங்க கையை லைட்டாக அப்படி இப்படின்னு தேய்ச்சிட்டு வந்துடுவீங்க. அப்படி செய்யக்கூடாது. நல்லா 20 செகண்டுக்கு நல்லா கையை தேய்ச்சி கழுவணும். இப்போ நான் இந்த பிக்சரில் ஒரு இது போட்டிருக்கேன் பாருங்கள். அதன்படி அந்த ப்ராப்பராக அந்த இதை வந்து நீங்கள் செய்யணும். பண்ணுவீங்களாப்பா? சரி. அப்புறம் இந்த கைப்பிடி, பாத்ரூம் கைப்பிடி, வீட்டினுடைய கதவில் உள்ள அந்த கைப்பிடியெல்லாம் பெரும்பாலும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தொட வேணாம். தொடாமல் இருக்கிறது நல்லது. எப்பவும் பாத்ரூம் போகும்போது கையை அதை திறந்து தான் ஆகணும். திறப்பீங்க, இருந்தாலும் உடனே கையை கழுவிடுங்க. சரியா? முடிந்த அளவிற்கு சுத்தமாக இருங்க. வீட்டையும் நீங்கள் சுத்தமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் அம்மா அப்பாவுக்கு கஷ்டத்தை கொடுக்காதீங்க. வீட்டை அவங்க தொடச்சி வச்சுருப்பாங்க, நீங்கள் டஸ்ட் பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக இருக்க முயற்சி பண்ணுங்க. சரியா மாணவர்களே? நம்மளை சுத்தமாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான், நம்மளை சுற்றி இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளை அண்டி வந்து நோய் வராமல் இருக்கும். அதனால் முடிந்த அளவிற்கு உங்களுடைய பெற்றோர்களுக்கு உதவி செய்யுங்க. உதவி செய்து கொண்டு நீங்களும் சுத்தமாக இருங்க. சரியா? அடுத்த பாடவெளியில் பார்க்கலாமா? மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி.